இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் கீழ் சில புதிய முன்னெடுப்புகளை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை மக்களவையில் அறிவிக்கின்றார். மேலும் வியூகத்துவம் வாய்ந்த மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகளை அவை கொண்டிருக்கும் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இப்புதிய முயற்சி இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதையும் நாட்டின் வளர்ச்சியில் இருந்து பயனடைவதையும் உறுதி செய்யும் என ரமணன் கூறினார். அனைவரையும் அரவணைத்து முற்போக்கான மற்றும் தாக்க அடிப்படையிலான அணுகுமுறையின் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் ஒரு பங்காளியாக இந்திய சமூகத்தின் பங்கையும் உயர்த்துவதற்கான மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டை இது பிரதிபலிக்கிறது. மக்களவையில் 13வது மலேசிய திட்டத்தின் விவாதங்களின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு இன்று பதிலளித்து பேசுகையில் ரமணன் அவ்வாறு கூறினார். Kerajaan Madani akan menggunakan pendekatan yang baru dengan lebih strategik dan efektif dalam merangka inisiatif dan program baru di bawah Mitra. Untuk makluman ahli yang berhormat, Yang Berhormat Perdana Menteri akan membuat pengumuman beberapa inisiatif yang baru di bawah Mitra di Dewan ini esok semasa PMQT. Inisiatif-inisiatif yang baru ini saya yakin akan dapat memberi impak yang lebih besar kepada pembangunan sosioekonomi masyarakat India dalam memastikan masyarakat India akan terus dibela dan akan mendapat menikmati pembangunan daripada inisiatif. இவ்வேளையில் மித்ராவை மறுசீரமைக்கும் பரிந்துரைகளையும் அரசாங்கம் ஆழமாக பரிசீலிக்கும். அதே சமயம் இந்திய சமுதாயம் மீதான சிறப்பு அமைச்சரவை செயற்குழுவை அமைக்கும் பரிந்துரையும் ஆராயப்படும் என மடானி அரசாங்கத்தில் இந்திய சமூகத்தின் மேம்பாட்டு திட்டங்களுக்கு பொறுப்பேற்றுள்ளவருமான ரமணன் கூறினார். இதனிடையே 2023-2024 ஆண்டுகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை மித்ரா பயன்படுத்த தவறியுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டையும் துணை அமைச்சர் மறுத்தார். மாறாக அவ்விரு ஆண்டுகளில் மித்ரா திட்டங்கள் வாயிலாக 2,56,592 இந்தியர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறினார். மித்ராவை மடானி அரசாங்கம் தன் பொறுப்பில் எடுத்துக் கொண்டதில் இருந்து 2023 ஆண்டு முதல் சுமார் 100 மில்லியன் ரிங்கிட் நிதியில் 230க்கும் மேற்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. எனவே மித்ரா தோல்வியுற்றது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார் அவர்.